புய்வாழ்த்தவாக. நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். அது யார் அப்படின்னா, மகாபாரதத்திலிருந்து கலியுக காலம் வரைக்கும் தொடர்புள்ள ஒருத்தர். யார்? அர்ஜுனனுடைய மறுபிறப்பா கருதப்படுற திண்ணன் என்று சொல்லப்படுற கண்ணப்ப நாயனார். கண்ணை சிவனுக்கு கொடுத்தபடியால கண்ணப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அர்ஜுனனுடைய மறுபிறப்பு தான் அப்படிங்கிறத எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்துறோம்? இதுக்கான ப்ரூஃப், அதாவது அடையாளம் ஏதாவது இருக்கா, சான்று ஏதாவது இருக்கான்னா பெருசா எதுவும் கிடையாது. ஆனா எப்படி அப்படிங்கிறத சில விஷயங்கள் மூலயமா நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். முதல் விஷயம், அர்ஜுனன் தான் கிருஷ்ணர் கிட்ட இருந்து கீதோபதேசத்தை வாங்குறார். அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறது பரமாத்மாவா மாறி ஒரு யூனிவர்ஸை இவருக்கு காமிச்சு அது மூலயமா தான் உபதேசத்தை தொடங்குறார். என்னதான் அந்த உபதேசத்தை வாங்கினாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் திருப்பி திருப்பி பல கேள்விகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 18 அத்தியாயங்களா பகவத்கீதையில அவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவர் இந்த போர் முடிஞ்ச நிலையில முழு திருப்தியில இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம கையால நம்ம வம்சத்தையே அழிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு விரக்தி அர்ஜுனன் கிட்ட இருந்தது. இதன் காரணமாகத்தான் ஒரு நாத்திகனாதான் திண்ணன் இருப்பார். அவருடைய பக்திங்கிறது 11 நாள் தான் நீடிக்கும். ஒரு முழு நாத்திகனாதான் அவர் திண்ணனா சுத்துவாரு. எந்த சாமி நம்பிக்கையும் அவருக்கு இருக்காது. இதோடைய காரணம் மகாபாரதத்துல இருக்க இந்த விரக்தி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரும் கிருஷ்ணரும் போகும்போது தான் தான் பெரிய சிவனுடைய பக்தன் அப்படின்ற ஒரு கர்வம் அர்ஜுனனுக்கு எப்பவுமே இருக்கும். அந்த பக்தியை உடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு சிவனுக்கு பூவை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க நிறைய. எங்க கொட்டுறாங்க, யார் அனுப்புறாங்க அப்படின்னா கிருஷ்ணர் பதில் சொல்ல மாட்டார். இவருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அங்க போய் கேட்டா அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பொறுமையா உனக்கு இப்ப என்ன தெரியணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இவர் சொல்றாரு, இந்த மாதிரி பூவை கொட்டிக்கிட்டே இருக்காங்களே சிவனுக்கு, எங்க இருந்து வருது, யார் அனுப்புறாரு? அப்ப அவர் சொல்றாரு, அதாவது அந்த பூ எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 3 கூட 4 கூட அந்த மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன், எப்படி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. முக்கியமா அர்ஜுனனுக்கு புரியல. அது தெரியணும்னு ஆசைப்படுறாரு. தன்னை விட மிகப்பெரிய சிவபக்தனா இப்படி இருக்கிறது யாரு அப்படின்னு பாக்குறாரு. அப்ப கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே அவருடைய ஸ்டைல்ல பதில் சொல்றாரு, பீமன். பீமன் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை சிவனுடைய நாமம், அதாவது ஓம் நமச்சிவாய நாமத்தை சொல்றாரோ அவ்வளவு பூக்குடைய இங்க கொட்டுறாங்க. அதை இரவு பகலா நடந்துகிட்டே இருக்கு. அதாவது பீமன் இரவு பகலாக சிவநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஒரு வருத்தம் வருது. நம்மள விட ஒரு மிகப்பெரிய சிவனடியாரா நம்மளுடைய அண்ணன் பீமன் இருக்கிறார். அதுல இருந்தால்தான் இந்த பிறப்புல, அதாவது திண்ணனா அவர் பிறக்கும் போது கடைசியில ஒரு மிகப்பெரிய சிவனடியாராவே அவர் இருக்கிறார். இது ரெண்டாவது. மூணாவது, பீமன் அப்படிங்கிறவர் வாயு புத்திரர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய பலசாலி வாயு புத்திரர், அவர் தான் பீமன்கிறது தெரியும். இந்த லிங்கம், அதாவது எதை திண்ணன் பார்த்து மயங்குறார், கண்ணப்பரா எங்க மாறுறாரோ அந்த லிங்கம் வாயு லிங்கம் தான். சரிங்களா? சோ இது எங்க இருந்து எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. இதுல இருந்தே நம்ம கர்மா எல்லாமே வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் வருத்தப்பட்டதுக்காக இங்க நாத்திகராவே பிறப்பு எடுக்கிறார். விரக்தியினால நாத்திகனா பிறப்பெடுக்கிறார். அண்ணனுடைய பெரிய பக்தனா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக இந்த இடத்துல கண்ணப்பரா சிவனடியாரா 11 நாள் மிகப்பெரிய தீவிர பக்தரா இருக்கிறாரு. மூணாவது, அவரு வாயுவுடைய பிள்ளை அப்படிங்கறதுனால அவருடைய லிங்கத்தின் பேர்லயே இருக்கிற லிங்கத்தை தான் பார்த்து இவர் மதிமயங்கிறார். ஏன்னா இவர் மயங்கினது பீமனுடைய பக்தியை பார்த்து. பீமன்கிறது வாயு புத்திரர். இப்ப இவரு இங்க அதே வாயு லிங்கத்துக்கு மயங்குறார் இந்த பிறவியில. இதுலயே நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் கர்மா எப்படியெல்லாம் வேலை செய்யுது, எண்ணங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறது. இன்னொரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும், அவர் ஏன் தன்னுடைய கண்ணை கொடுக்கணும், சிவன் ஏன் தான் கண்ணை ரத்தம் வர வைக்கிறார்? இதுக்கான ஒரே பதில், அர்ஜுனன் மகாபாரத யுத்தத்துல, மகாபாரத போர் நடக்கும் போது இரவிலும் நல்லா பாக்குற ஒரு சக்தியை கொண்டிருந்தாரு. அது அவருக்கு ஒரு கர்வமாவே இருந்தது அந்த பிறவியில. ஈவன் அந்த போர் சமயத்திலேயே அவருக்கு அது ஒரு கர்வம். அதாவது அவரை விட யாராலையுமே மிகப்பெரிய திறமசாலி, குறிப்பாத்து அம்பேதுறதுல அவரை விட யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணுடைய நுணுக்கம், தன்னுடைய கண்ணை பத்தி அவர்கிட்ட ஒரு பெரிய பொறாம இருந்தது. தன்னுடைய கண் மீது அவருக்கு இருந்த ஒரு பேர் நம்பிக்கை, அது ஒரு பெரிய கர்வமாவே இருந்தது. இரவிலும் அவர் கண் தெரியும், அவர் உறங்க மாட்டார். அதாவது அவருக்கு பெருசா தூக்கமும் தேவைப்படாது, தூங்கவும் மாட்டாரு, முயற்சிக்கிட்டே இருப்பாரு. எந்த நேரமானாலும் குறிப்பாத்து 50 இதுல அவரை விட வல்லமை பொருந்தியவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வம் அவருக்கு இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் அவர் கண்ணுடைய சக்தி தான்.
இதன் விளைவாகத்தான் தான் கண் மேல அவர் கொண்ட கர்வம் அப்ப அது ஒடியணும். என்ன பண்றாரு சிவன், அவருடைய கண்ல இருந்து ரத்தமா வர வைக்கிறாரு. அதை அடைக்கிறதுக்கு இவர் எவ்வளோ ட்ரை பண்றாரு, இவரால் எதுவுமே பண்ண முடியல. கடைசியா தன்னுடைய கண்ணை எடுத்து, அதாவது நான் எது மேல கர்வம் கொண்டு இருந்தனோ அது எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, எனக்கு நீதான் முக்கியம், நீ சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம், உன் மீது கொண்ட பக்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை எடுத்து அங்க பொருத்துறார். அதுக்கப்புறம் அந்த கண்ணை அவருக்கு, அதாவது சிவனுக்கு செட் ஆகி அந்த ரத்தம் நின்றுது. இரண்டாவது கண்ணையும் அதே மாதிரி கொடுக்குறாரு, லிங்கத்துக்கு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுவும் செட் ஆயிருது. செட் ஆனோன்னா அங்க ரத்தம் வரது நின்றது. இந்த இடத்துல அவர் தன் கண்கள் மீது கொண்ட கர்வத்தை உடைக்கிறார். உடைச்சி சிவனடியார், தன்னை விட மிகப்பெரிய சிவனடியார் யாரும் இல்லை அப்படிங்கறதுல மிகப்பெரிய பேரு கொள்றாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஒண்ணு பார்க்கணும், ஏற்கனவே அவர் ஒரு வருத்தத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பீமனுடைய சிவனுடைய பக்தியை பார்த்துட்டு கர்வம் கொள்றாரு. தன்னுடைய கண் மீது பெரு நம்பிக்கையை வைக்கிறார். கண்ணுதான் எல்லாமே தனக்குன்ற ஒரு நம்பிக்கையை வச்சனால இந்த பிறவிப்படுகிறார். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு சிவன் மீது ஒரு பற்று ஏற்படுது, அளவு கடந்த பற்று. சிவனிடமே பற்றாரு அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு இந்த இடத்துல சிவன் மீது பற்று கொண்டனால அவர் மீண்டும் கண்டிப்பாக பிறப்பெடுத்திருப்பார், அதாவது அர்ஜுனன் மீண்டும் பிறப்பெடுத்திருப்பார் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம், புய்வாழ்த்த வாழ்க.